ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு 3 காரியங்கள சொல்லியிருந்தேன். ஏசப்பா இப்படி இப்படி இருக்கணும். வரதட்சணை கேட்கக்கூடாது. அப்புறம் ஆண்டவருக்கு தெரிஞ்ச ஆண்டவருக்கு ஒரு ஊழியம் ஏதாவது பண்ணணும் அப்படின்லாம் கேட்டிருந்தேன். அதே மாரி அவங்க வந்து விஸ்வவாணி ஊழியத்துல இருந்தாங்க. அப்புறம் அவங்க அந்த நகை, ரொக்கம் அத பத்தி எதுவுமே டவுரி பத்தியே பேசல. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருந்ததுனால, நான் அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் ஓகே பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் வீட்ல அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு ஆக்சுவலா இவங்க என்னைய பார்க்க வந்த அன்னைக்கு இன்னொரு மாப்பிள்ளையை எங்க வீட்ல இருந்து போய் பாக்குறதா இருந்துச்சு. அப்புறம் நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் வந்து நான் ஆண்டவர்கிட்ட என்னென்ன கேட்டனோ அது எல்லாம் இந்த மாப்பிள்ளைட்ட இருக்குமா, நான் இதுக்கு மேல நீங்க வேற எதுவும் மாப்பிள்ளை தேட வேண்டாம், போய் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தான் போய் எங்க அண்ணன் எல்லாரும் போய் மாப்பிள்ளையை பார்க்க போனாங்க அவங்க வீட்ல. நாங்க அரக்கோணம் போயிட்டோம். அரக்கோணத்துல இருக்கும்போது 2 வருஷம் அங்க இருந்தோம். ஆனா இங்க நம்ம ஆண்டவரை தேடினது எல்லாத்துக்கும் வந்து அரக்கோணம் வந்து ரொம்ப டிஃபரன்ஸ். அங்க வந்து நம்ம சிஎஸ்ஐ சர்ச்சுமே சிஎஸ்ஐ சர்ச் மாதிரியே இருக்காது, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்களோட வழிபாடு, அவங்க பின்பற்றது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் அங்கிருந்து 2 வருஷம் அங்க இருந்தோம். அவங்க நான் ஒர்க் பண்ணது சென்னையில, அதனால அங்கிருந்து டிராவலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதுனால நான் ஆண்டவர்கிட்ட போராடி, ஏசுப்பா இந்த இடத்துல இருந்து என்னை சென்னை கூட்டு போயிருங்கன்னு சொல்லி போராடி அங்கிருந்து சென்னைக்கு வந்துட்டோம் 2 இயர்ஸ். அதுவுமே ஆண்டவர்கிட்ட போராடி ஜோம் பண்ணி அங்கிருந்து பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் அங்கிருந்து ஆண்டவர் சென்னை கூட்டு வந்தாரு. சென்னை கூட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருந்தேன், ஏசப்பா யாரும் வந்து என்கிட்ட வந்து குழந்தை இல்லை அப்படின்ட்டு கேட்க கூடாது. என்ன உனக்கு குழந்தை இல்லையா, எத்தனை வருஷம் ஆச்சு, இப்படி யாராவது, ஏன்னா நிறைய பேர் விசாரிப்பாங்க. அப்படி விசாரிச்சு என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி யாரும் எதுவும் கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து நீங்க ஒரு குழந்தை தந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தேன். அப்போ எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆனவுடனே எங்க வீட்டுல எங்க மாமியார்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க, போய் நீங்க ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்ட்டு. ஆனா எனக்கு என்ன விசுவாசம்னா, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன். அது வேற. எத்தனையோ பேர் ட்ரீட்மெண்ட்லாம் போய் கூட குழந்தை இல்லாம இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க சென்னை வந்ததுக்கு அப்புறம் சென்னை வந்தாச்சு, இங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், நீங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் இவங்ககிட்ட சொன்னேன், இப்ப இந்த 1 மாசம் வெயிட் பண்ணுங்க, இந்த 1 மாசம் நம்ம வந்து நம்ம ஜோம் பண்ணுவோம், ஆண்டவர் கண்டிப்பா தருவாருன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணி அந்த 1 மாசம் வந்து இந்த 1 மாசம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே கற்பத்தின் கனி நீங்க தர்றது, அதை வந்து நாங்க ஹாஸ்பிட்டல் போய் அலைஞ்சோ மெடிசின் எடுத்தோ அப்படி எங்களுக்கு வந்து கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட இன்னொன்னு சொல்லியிருந்தேன், எனக்கு யாரு வந்து என்கிட்ட ப்ரெஸ் பண்ணி இப்படி, அதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி யாரும் எதுவும் என்ன கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு குழந்தை தந்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆனா என்ன ஆச்சுன்னா, நாங்க இங்க ஒய்யாங்குடி தான் எங்களுக்கு இவங்களுக்கு சொந்த ஊர். எனக்கு பிரகாசபுரம் சொந்த ஊர், இவங்களுக்கு ஒய்யாங்குடி. அப்போ அவங்களோட அக்கா பொண்ணுக்கு இங்க வந்து, அந்த பொண்ணுக்கு எங்களுக்கு அப்புறம் மேரேஜ் ஆச்சு. ஆனா அவளுக்கு குழந்தை பிறந்து அந்த பிள்ளைக்கு ஞான ஸ்நானத்துக்கு நாங்க இங்க வந்திருக்கோம் புதுசுல சர்ச்சில் போயிட்டு உட்கார்றதுக்கு நான் போய் உட்கார்றேன். அந்த குழந்தைய வச்சுட்டு எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. நாங்க பெல் அடிக்கவும் தான் வேகமா உள்ள போனோம். கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கரெக்டா உள்ள போகையும் என்ன பண்ணாங்க, எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க அந்த பிள்ளைய கையில வச்சிருந்தாங்க. நான் அந்த பிள்ளை கையில இருக்கேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தவா என்ன பண்ணேன், திரும்பி அந்த பிள்ளைய பார்த்து திரும்பி சிரிச்சிட்டு அப்படியே திரும்ப போகும்போதுல அதுக்குள்ள அவங்க என்ன சொல்லிட்டாங்க, டக்குன்னு நீ எப்போ எங்களுக்கு குழந்தை பெற்று தரப்போறா அப்படின்னு கேட்டுட்டாங்க. உடனே எனக்கு அப்போ அந்த நேரம் ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட ஒண்ணு சொல்லியிருக்கேன், ஆனா இவங்க இப்படி கேட்டுட்டாங்களே நினைச்சேனே தவிர மனசுல வந்து எனக்கு கஷ்டமாயிட்டு. ஆனா ஆண்டவர்கிட்ட வந்து அவங்க கிட்ட என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, என் குழந்தை வந்து ஆண்டவர்கிட்ட இருக்கு, ஆண்டவர் எப்ப நினைக்காரோ அப்ப எனக்கு தந்துருவாரு அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்கவே இல்லை. டக்குன்னு அவங்ககிட்ட ஆன்சர் பண்ணிட்டு நான் திரும்பி உட்காந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கேன், ஏசப்பா நான் உங்ககிட்ட கேட்டேன் 2 இயர்ஸ்ல எனக்கு இங்க குழந்தை தருவேன்னு சொல்லியிருக்கீங்க, அதே மாதிரி எனக்கு 2 வருஷம் ஆயிட்டு இவங்க இப்படி கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுல, ஆனா ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, இவங்க இந்த இடத்துல வந்து என்னை கேட்டிருக்காங்க, ஆனா நீங்க எனக்கு குழந்தை தந்தீங்க அப்படின்னா இதே சர்ச்சில் நான் என் பிள்ளைக்கு, அது அவங்களோட சொந்த ஊரை, இங்க இருந்து காலி பண்ணி எல்லாம் போயிட்டாங்க. ஆனாலும் நான் என்ன பொருத்தனை பண்ணேன்னா, நீங்க எனக்கு குழந்தை கொடுத்தீங்க அப்படின்னா நான் இதே இடத்துல எல்லாரையும் கூட்டி என் பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுப்பேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்றேன். ஆனா ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, அந்த டைம்லயே கன்சீவ் ஆயிருந்திருக்கேன், எனக்கு தெரியல. அப்போ நான் அந்த மாசம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நான் கன்சீவ் ஆயிருக்கேன்ட்டு. அப்போ ஆண்டவர்
ஆண்டவர்கிட்ட நான் கேட்டது ஒண்ணு, யாருமே என்ன கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க தரணும்னு அந்த டைமே ஆண்டவர் எனக்கு தந்துட்டாரு. ஆனா எங்களுக்கு தான் அது தெரியல. அந்த ஒரு மாசம் நாங்க அங்க போய் பார்க்கும்போது அது 40 டேஸோ என்னமோ சம்திங் ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர் வந்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒவ்வொரு காரியத்திலையும், எந்த ஒரு காரியத்திலையுமே என்ன வந்து கஷ்டப்பட விடாம, முதல்ல ஹஸ்பண்ட் தந்ததும் அப்படிதான், 2வது குழந்தை தந்ததும் ஆண்டவர்கிட்ட நான் சில காரியங்கள் கேட்டு எந்த காரியத்தையுமே ஆண்டவர் வந்து எனக்கு தராம இருந்தது கிடையாது. அதே மாதிரி அவங்க குழந்தை தந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஞான ஸ்நானத்துக்கு நான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணேன். அந்த பொருத்தனையை நிறைவேற்றுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வீட்டுல சொல்லி அவனை இங்க கொண்டு அவனுக்கு ஞானஸ்நானம். ஆனா அந்த இடத்துலயும் ஆண்டவர் அந்த பொருத்தனை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தாரு. எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. ஆனா எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி ஆண்டவர் வந்து அவனுக்கு நான் வந்து இங்க ஞானஸ்நானம் கொடுக்கறக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. அதே மாதிரி நாங்க சின்ன வயசுல இருந்து எங்க வீடு மண்ணு வீடு தான். ஆனா நாங்க வந்து என்னன்னா ஒரு நேரமும் நாங்க வாடகை வீட்டுல இருந்தது கிடையாது. பட் நான் கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு பிறகு அங்க அரக்கோணத்துல இருந்தப்பவும் அங்க வாடகை வீட்டுல தான் இருந்தோம். சென்னை வந்ததுக்கு அப்புறம் 2 வருஷம் வாடகை வீட்டுல இருந்தோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் 2 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் நீங்க நம்புவீங்களா தெரியல, எங்க கையில வந்து பேங்க் பேலன்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது. சென்னையில வந்து எங்கேயுமே வீடு கட்டணும்னா கொஞ்சமாவது அமௌண்ட் நம்ம கையில வச்சுட்டு தான் நம்மளால என்ன செய்ய முடியும்னா வீடு கட்டுறதோ ஏதோ ஒன்று யோசிக்க முடியும். ஆனா நாங்க வீடு வாங்கும் போதுல எங்க கையில 0 பேலன்ஸ் தான். ஒவ்வொரு மாசமும் கரெக்டா சேலரி வரும், கரெக்டா முடியும். ஆனா ஆண்டர் கிருபையா எங்களை வழி நடத்தி, ஏன்னா என் ஹஸ்பண்ட நாங்க எல்லாரும் இருக்கும் பஸ்ல என் ஹஸ்பண்ட பத்தி சொல்றாங்க, இவன் வந்து வீடு வாங்கிக்க மாட்டான், இவன் வந்து எதுவுமே செஞ்சுக்க மாட்டான், அந்த மாதிரி பேசினவங்க மத்தியில அப்பவும் நான் அதேதான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். எப்படி என் குழந்தைய வந்து அவங்க கேட்டப்போ என் குழந்தை ஆண்டவர்கிட்ட இருக்கு நீங்க தந்துருங்க அப்படி சொன்ன மாதிரியே வீடு வாங்கும் பஸ்லயும் அவங்க அந்த வார்த்தை பேசுறாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா இவங்க இப்படி பேசுறாங்க, ஆனா இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் என் வீடு வாங்கி நாங்க பால் காய்க்கணும், அதுக்கு நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த நிமிஷமே அவங்க எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் மொத்தமா உட்காந்துருக்கும் போது பேசிட்டு இருக்காங்க, இவன் வீடு வாங்கிக்கிட மாட்டான், இவன் எதுவும் செஞ்சுக்கிட மாட்டான், இவன் யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டான். ஆனா நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது, ஏசப்பா யாருக்கிட்டையும் நாங்க கேட்க கூடாது, யாருடைய உதவியும் எங்களுக்கு வேண்டாம். ஆனா என் ஹஸ்பண்டே முயற்சி பண்ணி, ஏன்னா அவங்க சொன்னது அப்படிதான், இவன் ஒன்றும் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவங்களே முயற்சி பண்ணி யாரோட ஹெல்ப்பும் இல்லாம ஆண்டவர் கிருபையா எங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்தாராங்க. அதே மாதிரி அது முடிச்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு காரையும் வாங்குறதுக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணாரு. இது வரைக்கும் இஎம்ஐ கட்டிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு விஷயமும் எனக்கு ஹஸ்பண்ட் அமைஞ்சதுல இருந்து தம்பி பிறந்தது, அப்புறம் நாங்க வீடு வாங்கினது, எல்லா காரியத்திலுமே எல்லாரும் யாராவது ஒருத்தர் வந்து என்னைய வந்து சொல்லுவாங்க, உங்களால முடியாது, உனக்கு கிடைக்காது, நம்மளை வந்து ரொம்ப மட்டமா பேசுற இடத்துல உடனே நான் ப்ரேயர் பண்ணுவேன், ஏசப்பா எனக்கு இது நடக்கணும், இது நான் செய்யணும், இவங்க பேசினவங்க முன்னாடி நீங்க எங்களை உயர்த்தி வைக்கணும் ஏசப்பா அப்படின்னு கேட்பேன். கேட்ட மாதிரியே ஆண்டவர் அது எப்படி நடக்கும், கையில காசு வச்சிருப்போம், ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே பியூரா ஆண்டவருடைய சித்தப்படி மட்டும்தான் நடக்கும். அதே மாதிரிதான் இது வரைக்கும் ஆண்டவர் குழந்தை தந்ததும் அப்படிதான், வீடு கொடுத்ததும் அப்படிதான், எங்களுக்கு கார் கொடுத்தது எல்லாமே ஆண்டவருடைய கிருபை தான். ஆண்டவருடைய கிருபையினால நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ அந்த வேலை கிடைச்சதும் கூட நான் வந்து மனசுல எனக்கு தோணிட்டே இருக்கு, என் கூட பிஹெச்டி பண்ண ஒரு பொண்ணு அங்க வேலை பார்க்கன்றதே எனக்கு தெரியும். அப்போ தோணிட்டே இருக்கு, அவளுக்கு கால் பண்ணுன்னு நான் பண்ணாமலே இருக்கேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஒருவேளை உனக்கு நீ அங்க ட்ரை பண்ணி கூட, ஏன்னா சென்னையில ஒரு இன்டர்வியூக்கு போனேன், அங்க 4 பேர் வந்திருந்தோம். 4 பேர் வந்ததுல அங்க லோக்கல்ல உள்ள பொண்ணுங்களை எடுத்துட்டாங்க, ஒரு பொண்ணை எடுத்துட்டாங்க, எனக்கு கிடைக்கல. அங்கேயும் 4 பேர், இங்கேயும் அது தோணிட்டே இருக்கு, அவளுக்கு கால் பண்ணு கேளு அப்படின்னா, நான் திடீர்னு இவங்க சரி அங்க ட்ரை பண்ணி பாரு, ஒருவேளை கிடைச்சதுன்னா அங்க போயிடலாம், ஏன்னா அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், ஆஃபீஸ் போக தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து கரெக்டா அக்டோபர் அக்டோபர் 16க்கு மேலதான் கால் பண்றேன். கால் பண்ணி பேசுமா நீங்க இங்க ஒர்க் பண்றீங்களா, ஏதாவது வேகன்ட் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்போ அக்கா நானே வெளியில தான் போறேன், எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, எனக்கு பிள்ளை பாத்துக்கிறதுக்கு முடியல, அதனால நான் என் பிளேஸ் வந்து வேகன்ட் ஆகும், அதனால எனக்கு மனசுல தோணுது, நான் கால் பண்றேன் அக்டோபர் 16க்கு மேல, உடனே நீங்க இது ரெசியூம் கொடுங்கன்னு தம்பிக்கும் சித்தப்பாக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன். சித்தப்பாவும் தம்பியும் தான் கொண்டு போய் ரெசியூம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. நான் டைரக்டா கூட போய் கொடுக்கல,
கொடுத்துட்டு வந்து 2 வீக்ஸ்ல அதே மாதிரி அங்க வீட்ல ஒரு ரூம்ல இருந்துட்டு எனக்கு வேலை தாங்க ஏசப்பான்னு நான் ஜோம்னிட்டு இருக்கேன். ஏசப்பா வந்து என்ன பண்றாங்க, எனக்கு 2 வீக்ஸ் கழிச்சு ஒரு கால் வருது இங்க கோவிந்தமார் காலேஜ்ல இருந்து, உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நான் அது ஒரு ஒரு இது எல்லாமே முடிஞ்சது எப்படின்னா ஒரு 2 வீக்ஸ்ல என் ஹஸ்பண்ட் நினைச்சிட்டாங்க இவளோட சப்ஜெக்ட்டுக்கு அவங்களுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க இவ படிச்சிருக்க சப்ஜெக்ட்டுக்கு வந்து சீக்கிரம் வேலை கிடைக்காது அப்படின்னுட்டு. ஆனா ஆண்டவர் வந்து அது ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு இன்டர்வியூ கால். இன்டர்வியூக்கு வந்து இங்கேயும் 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இருந்தோடனே அதுலயும் எனக்கு கஷ்டம். ஏன்னா அங்கேயும் 4 பேர் இருந்தாங்க ஏசப்பா, இங்கேயும் 4 பேர் இருக்காங்க. மித்த சப்ஜெக்ட்டுக்குலாம் ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க, அவங்கள மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா எனக்கு மட்டும் 4 பேர் இருக்காங்க. 4 பேர்லயும் 2 சீட்டு கிடையாது, ஒரே சீட்டு தான் எடுக்காங்க. அப்போ எனக்கு கஷ்டமா இருக்கு. அங்கிருந்து திடீர்னு வந்துட்டு அட்டன் பண்ணிட்டு போயிருக்கேன். திரும்ப 2 வீக்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு கால் வந்துட்டு. அது எல்லாமே வந்து நான் எல்லாம் யோசித்து அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன், ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதுபடி என்னோட மனசுல அதை தோண வச்சு ஆண்டவர் எல்லா காரியங்களும் நடத்திருக்கேன். என்னோட கல்யாணம், என்னோட குழந்தை பிறந்தது, என்னோட வீடு எல்லாமே, என்னோட வேலை முதற்கொண்டு எல்லாமே ஆண்டோட சித்தப்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக.